ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு இந்தியாவில் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என்பது குறித்து காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினருமான இதயத்துல்லா அவர்கள் நம்மிடம் உள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். வாழ்த்துக்கள். ஐயா, இப்போ நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது? தொடர்ந்து 10 வருஷமாக நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கீங்க, பாஜக ஆளுங்கட்சியாக இருக்குது. ஸோ பாஜகவை வீழ்த்தி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி எப்படி உள்ளது சார்? காங்கிரஸ் கட்சி 2004 முதல் 2014 வரை 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது. பிஜேபி 2014 19 வரையும் உங்களுக்கு ஆட்சியில் இருந்தது. அப்பொழுது இந்தியா கூட்டணி என்று ஒரு கூட்டணி இல்லை, 2014 இல்லை. இப்பொழுது இந்தியா கூட்டணி என்று ஒன்று வலுவாக இருப்பதால் பிஜேபியை எளிதாக தோற்கடிக்க முடியும். காரணம், இந்தியா கூட்டணி கட்சிகளிடம் ஒட்டுமொத்த வாக்குகள் ஏறத்தாழ 60 விழுக்காடு இருக்கிறது. அதில் 5 விழுக்காடு எங்களுக்கு குறைந்தாலும் கூட ஏறத்தாழ 55 விழுக்காடு பெற்று 39 விழுக்காடு இருக்கக்கூடிய பாஜகவை இன்றைக்கு பல்வேறு கூட்டணி கட்சிகள் இல்லாத பாஜகவை அந்த 30 விழுக்காடு வாக்குகள் வாங்கும்போது காஷ்மீரில் மெஹபூபா முஃப்தி ஆதரவளித்திருந்தார், ஹரியானாவிலே லோக்தளம் ஆதரவளித்திருந்தது, பஞ்சாபிலே அகாலிதளம் ஆதரவளித்திருந்தது, உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா மகாராஷ்டிராவிலே ஆதரவளித்திருந்தது. அதே போன்று உங்களுக்கு பல்வேறு மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தில் பல சிறிய கட்சிகள்லாம் ஆதரவளித்திருந்தது. இன்றைக்கு அது போன்ற நிலைமை பாஜகவுக்கு இல்லை. இந்த 39 கூட சுருங்கி 29 கூட ஆகலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிச்சயமாக நாங்கள் 50-55 விழுக்காடுகளை பெற்றால் எளிதாக வெற்றி பெறுவோம். அதனால் எந்த கவலையும் மக்களுக்கு தேவையில்லை. காரணம், மக்கள் தான் எங்களுடைய கூட்டணி, மக்கள் தான் பாஜகவுடைய 10 ஆண்டு ஆட்சியில் மிகவும் பரிதாபமாக ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு விலைவாசி உயர்ந்திருக்கிறது. 2 கோடி வேலை 2 கோடி வேலை என்று 10 வருடங்களாக 20 கோடி வேலை கொடுத்துருக்கணும், வேலை கொடுக்கல. பணமதிப்பிழப்பு என்று ஒன்றை சொல்லி பல மக்கள் இறந்தார்கள், கொல்லப்பட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் பல தொழில்கள் நசிந்தது, சிறு குறு தொழில்கள் எல்லாம் அழிந்தது. அதே நேரத்தில் ஜிஎஸ்டி என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள், அநியாய ஜிஎஸ்டி. காங்கிரஸ் நியாயமாக கொண்டு வந்தது. காங்கிரஸ் கொண்டு வரும்போது 720 பொருள்களுக்கு, அரிசி உப்பு இப்படி எந்த பொருள்களுக்குமே வரி கிடையாமல் இருந்தது. இப்பொழுது அனைத்து பொருள்களையும் ஒரு உணவகத்தில் போய் சாப்பிட்டாலும் அதற்கும் வரியை கொண்டு வந்து அந்த சாதாரண ஏழைகள் பயன்படுத்தக்கூடிய 700க்கும் மேற்பட்ட அந்த பொருள்களுக்கும் வரியை திணித்திருக்கிறது. இன்றைக்கு எக்ஸ்போர்ட் என்று ஏற்றுமதி பல மடங்கு குறைந்து விட்டது. இன்றைக்கு ஆயில் நம்ம நாட்டிலே உற்பத்தியில் குறைந்ததனால் அதிகமாக ஆயில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி. நான் சொல்வது குருடாயில் மட்டுமல்ல, சமையல் எண்ணெயும் இன்றைக்கி அதிகமாக இறக்குமதி செய்கிறோம். விவசாயம் வீழ்ந்திருக்கிறது. விவசாயத்திற்கு 1க்கு 2 மடங்கு நாங்கள் விலை தருவோம் என்று சொன்னார்கள். எம்.எஸ். சுவாமிநாதன் குழு அறிக்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று சொன்னார்கள். விவசாயிகளுக்கு கடன் வழங்குவோம் என்று சொன்னார்கள். எதையுமே செய்யவில்லை. காங்கிரஸ் ஆட்சி 70,000 கோடியை கடன் வழங்கியது. ஆக விவசாயிகள், தொழிலாளர்கள், இது அல்லாமல் பெண்களுக்கு எதிரான பல நிலை ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும், மணிப்பூரில் நிர்வாணமாக பெண்கள் நடந்து கூட்டி வரப்பட்டார்கள். இப்படியெல்லாம் இந்தியா முழுக்கும் பாஜக எம்பிக்களால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டவர்கள். ஏன் ஒலிம்பிக்கில் இருக்கக்கூடிய மல்யுத்த வீராங்கனைகள் கூட பிஜேபி எம்பியால் பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டார். இப்படி பல்வேறு வகையிலும் இன்றைக்கு பாஜக பலவீனமாக இருக்கிறது. ஆட்சியில் இருப்பதால் அவர்கள் விளம்பரத்திற்கு காசுகளை அள்ளி தந்து ஊடகங்கள் மூலமாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று ஒரு பொய் மாயஜாலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவின் தெற்கு வடக்கு மட்டுமல்லாமல் கிழக்கு மேற்கிலும் மிகப்பெரிய ஒரு யாத்திரையை செய்து சாதாரண எளிய மக்களை அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்தியா முழுதும் இன்றைக்கு ராகுல் காந்தியுடைய அலை வீசிக்கொண்டிருக்கிறது. மோடி அவர்களுடைய எந்த விதமான செயல் திட்டமும் இல்லாமல் வெறும் மதத்தை வைத்து கொண்டு அரசியலிலே வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார். கடந்த முறை புல்வாமா தாக்குதல், அந்த 40 பேருக்கும் காரணமே மோடி என்று பாஜகவுடைய கட்சியினுடைய தலைவரும் ஜம்மு காஷ்மீருடைய ஆளுநரும் குற்றம் சாட்டியிருக்கிறார்.
அப்படி இருந்தும் கூட அந்த புல்வாமாவில் இருந்த நம்முடைய 40 இராணுவ வீரர்களுடைய பெயரை பயன்படுத்தி, படத்தை பயன்படுத்தி கடந்த முறை வெற்றி பெற்றார்கள். அந்த நிலை இப்பொழுது வராது என்பதை நாம் நன்றாக அறிவோம். ராமர் என்பவர் எல்லாருக்கும் பொதுவானவர். ஏதோ கோயில் கட்ட வேண்டியது தனி மனிதர்களுடைய வேலை, அதை அரசு கட்டியதாக அந்த அறக்கட்டளையை விட்டுவிட்டு தான் கட்டியதாக காண்பித்து மக்களிடம் மத வெறியை திணித்து, உங்களுக்கு தெரியும் சிறுபான்மை மக்கள் பலர் கொல்லப்பட்டார்கள் லவ் ஜிஹாத் என்ற பேரிலே, மாட்டுக்கறி என்ற பேரிலே. அதே போன்று கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அடிக்கப்பட்டார்கள். கன்னியாஸ்திரிகள் பிரச்சனைக்கு உள்ளானார்கள். மசூதிகள் மட்டுமல்ல, சர்ச்சுகளும் தாக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சீக்கியர்களுக்கு எதிரான ஒரு நிலையும் இந்தியாவிலே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு நிலையை இந்த ஆட்சி கொண்டிருப்பதனால் நிச்சயமாக ஆளுங்கட்சி தனது பலபலத்தை 100க்கு 90 விழுக்காடு இன்றைக்கு மோசடியான முறையிலே தேர்தல் கான ஒரு பத்திரத்தை உருவாக்கி உச்சநீதிமன்றம் கண்டித்து இன்றைக்கு பணத்தை அபரிமிதமாக வைத்திருப்பதால் 400க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பல சிறிய மாநிலங்களிலே அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். ஓரிரு பெரிய மாநிலங்களிலும் ஆட்சியை பிடித்தார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இந்தியாவுக்கு எதிராக, இந்திய மக்களுக்கு எதிராக, இந்திய ஜனநாயகத்துக்கு எதிராக நாங்கள் காங்கிரஸை அழிப்போம், திமுகவை அழிப்போம், என்று கட்சிகளை கூட அழிப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்வாதிகார, ஒரு பாசிச ஒரு ஆட்சி இந்த பிஜேபி ஆட்சி. இது நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அதற்கு இந்தியா கூட்டணி நிச்சயமாக ஒரு பாடம் கற்பிக்கும். இந்தியா முழுதும் இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் சில பிளவுகள் இருந்தாலும் அது வெற்றிகரமான கூட்டணியாக ஆகிவிட்டது. இப்போ இந்தியா கூட்டணியில் இருந்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் கூட்டணியை விட்டு பாஜகவுக்கு போயிருக்காரு. அதேபோல் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி காங்கிரஸுடன் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டிடுறாங்க. அதேபோல் பஞ்சாபில் பகவந்த் மானும் காங்கிரஸோட கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டிடுறாங்க. அதேபோல் கேரளாவிலையும் இடதுசாரி கட்சி காங்கிரஸ் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எதிராக தான் அது காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டிடுறாங்க சார். ஸோ இந்தியா கூட்டணி இடம்பெற்றுள்ள பல மாநில கட்சிகளும் தேசிய கட்சிகளுமே தனித்து போட்டியிடுவதனால இந்தியா கூட்டணிக்கு பலவீனம் ஏற்படாதா சார்? நிச்சயமாக ஏற்படாது. இது ஏற்கனவே நாங்கள் பேசிக்கொண்டது தான். உங்களுக்கு கேரளாவில் பாஜக என்பது சிங்கிள் டிஜிட்டு கூட இல்லை. அங்கே மிகப்பெரிய கட்சி கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் தான். அதனால் அவர்கள் எதிர் நின்றாலும் 2 பேரில் வருவாங்க. கருவாடு கரைஞ்சா சட்டிக்குள்ளேயும் வாங்க. ஆக எத்தனை பேர் வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணிக்கு தான். அதே போன்று மேற்கு வங்காளத்தை பொறுத்தவரை மம்தா பானர்ஜி அவர்கள் பலமாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அவர்கள் ஒருவர் யாராவது ஒரு கூட்டணி சேரலாம், இல்லாமலும் போகலாம். எப்படி இருந்தாலும் அங்கே இந்த கூட்டணி தான் அதிகமாக வெற்றி வரும். நிதிஷ்குமாரை பொறுத்தவரை அவர் பல கட்சிகள் மாறி மாறிக்கொண்டே இருப்பதால் இப்பொழுது மக்கள் நிதிஷ்குமாருக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். அந்த எதிராக திரும்பியது பாஜகவுக்கும் இருந்த கொஞ்ச நஞ்ச ஓட்டுகளையும் பிரித்துவிடும். அதனால் மக்கள் பீகாரில் இன்னைக்கு லாலு பிரசாத் யாதவ் அவருடைய மகன் அவருடைய தலைமையில் மிக பெரிய ஒரு பலத்தோடு வந்து கொண்டு இருக்கிறார்கள். இதே போன்று உங்களுக்கு மற்ற கட்சிகள்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆம் ஆத்மி பஞ்சாபில் பிஜேபி இல்லை, அகாலிதளமும் முடிந்த நேரம். காரணம், அகாலிதளத்தை கீழே இறக்கியதும் பிஜேபி தான். அங்கே பெரிய கட்சி என்று சொன்னால், ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று சொன்னால் காங்கிரஸும். அதனால் அங்கே தனியாக நிற்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பெரும்பாலும் இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த இந்தியா கூட்டணி நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பலத்தோடு இருக்கிறது. பாஜகவுக்கு இருந்த கட்சிகளிலே ஒரு கட்சி தான் பெரிய கட்சி, அதிமுக. அந்த கட்சியும் அவர்களை தூரமாக போய் என்று விலக்கி விட்டது. இன்றைக்கு எவ்வளவோ முயற்சி எடுக்கிறார்கள் பாஜகவினர், மிரட்டல் செய்கிறார்கள். அதிமுகவை மட்டுமாவது நம்ம கூட்டணியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக அது முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவில் கூட்டணி பலம் இல்லாமல், மக்கள் பலமும் இல்லாமல், ஜனநாயக விரோதமாக இருக்கக்கூடிய, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அந்த மக்கள் எல்லாம் இந்தியா கூட்டணியிலே யார் எந்த தொகுதியிலே வெல்வார்களோ அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். உதாரணமாக கேரளாவில் ஓரிரு இடங்களில் கம்யூனிஸ்ட் பலமாக இருந்தால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆக எது எப்படி இருந்தாலும், நான் சொன்னேன் இல்லையா, 60 விழுக்காட்டில் 5 விழுக்காடு எங்களுக்கு இழப்பு ஏற்பட்டாலும் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும்.
2014 வந்து பாஜக வந்து 282 இடங்களை வெற்றி பெற்று தனித்து தான் ஆட்சி அமைச்சாங்க. அதே 2019 303 இடத்துல வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. இப்போ என்ன சொல்றாருன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து 400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நாங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து பாஜகவிலிருந்து அதிமுக வெளியேறினாலும் சரி, கடந்த 2 முறை வந்து ஆட்சி அமைப்பதற்கு தமிழ்நாடு ஒரு ஒரு காரணமா இல்லைங்களே சார். ஏன்னா நம்ம எம்பியோட பங்களிப்பே இல்லைங்களே சார். ஸோ தமிழ்நாட்டில் பாஜக தோற்றாலும் கூட அங்க வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்களே சார். அதான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். ம். 2014லையும் 2019லையும் இந்தியா கூட்டணி என்று ஒன்று இல்லை. எல்லாரும் தனித்தனியாக. அப்போ யூபிஏன்னு ஒரு கூட்டணி இருந்தது இல்லை சார். யூபிஏ கூட்டணி என்பது சின்ன கூட்டணி தான். யூபிஏ கூட்டணியில் வந்து ஆம் ஆத்மி கிடையாது. அதே மாதிரி உத்தவ் தாக்கரேவுடைய கட்சி கிடையாது. மெஹபூபா முஃப்தியாவுடைய கட்சி கிடையாது. இப்படி பல கட்சிகள் இல்லாமல் இருந்து இன்றைக்கு வந்திருக்கு. இப்போ கூட தமிழ்நாட்டில் மக்கள் நீதி மையமும் கட்சியோட இணைஞ்சிருக்கு. ஏற்கனவே 50க்கும் மேற்பட்ட விழுக்காடு வாக்குகளை பெற்று 37 இடங்களை எடுத்த திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா அந்த கூட்டணி கட்சியில் இப்போ மேலும் பலம் கூடியிருக்கு. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை பாஜகவை எதிர்க்கக்கூடிய பலம் கூடியிருக்கிறது. 2019 அவர்கள் தேர்தல் கமிஷனை பயன்படுத்தினார்கள், ஓட்டு எந்திரத்தில் தவறு செய்தார்கள் என்று பல விஷயங்கள் வெளியே வந்தது. 100 சொச்சம் தொகுதிகளில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் மட்டும் ஏதாவது நம்முடைய விவிபேட் இல்லாமல், அதே மாதிரி அந்த விவிபேட்டுடைய நம்பருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் வாக்குகள் வந்தது மட்டுமல்ல, வாக்களித்த வாக்குகளை தாண்டி அதிகமாக வாக்குகள் வந்தது. ஒரே எண்ணிக்கையில் பல பாராளுமன்ற தொகுதியிலே இருந்தது. இப்படியெல்லாம் இவிஎம் மூலமாக அவர்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. நான் ஏற்கனவே சொன்ன புல்வாமா என்ற தேசபக்தியை அவர்களே தவறு செய்துவிட்டு இந்திய மக்கள் தலையிலே தூக்கி வைத்தது போன்று இன்றைக்கு தாங்கள் வெற்றி பெற்றார்கள். அதனால் 2024 என்பது வேறு, 2019-14 என்பது வேறு. காங்கிரஸ் கட்சிக்கு வந்து சரியான தலைமை இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். எப்படி சார் பார்க்குறீங்க? 1977 இந்த தலைமையும் கிடையாது. ஜனதாங்கிற ஒரு கட்சி வந்துச்சு. 1989 ஜனதா தளம்னு ஒன்று வந்துச்சு. எந்த கட்சி தலைவர்களும் இல்லை. காங்கிரஸ்லேயே வந்து 2004 நாங்கள் ஆட்சியை பிடிக்கும்போது எந்த பிரதமர் வேட்பாளர் சொல்லலை. 2009 நாங்கள் பிரதமர் வேட்பாளர் சொல்லலை. அன்னைக்கும் பிஜேபி இதைத்தான் சொன்னாங்க. அன்றைக்கி அத்வானியும் வாஜ்பாயும் காரணம் காமிச்சாங்க. நாங்கள் அவர்களை வீழ்த்தினோம். அதே மாதிரி இந்த தேர்தலை பொறுத்தவரை பல்வேறு கட்சியினுடைய பிரதான தலைவர்கள் எல்லாம் இருக்கும்போது தலைவர்களே இல்லை என்று சொல்வது மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு வார்த்தை. வந்து பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வந்து 400க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்று சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி எத்தனை இடங்களை கைப்பற்றும் சார்? அவர்கள் 400ன்னா நாங்கள் 450 இடங்களை பெறுவோம். அவர்கள் 200க்கு கீழே தான் பெறுவார்கள். அதனால் வந்து எங்களை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு தான் இருக்கிறது. ஆட்சியை இந்தியா கூட்டணி தான் அமைக்கும். இப்போ வந்து இந்தியாவில் வந்து தென்னிந்தியாவில் தமிழகம் உட்பட இந்த 5 மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் பலமாக இருக்குது, பாஜக வீக்காக இருக்குது. அதே போல் வந்து அந்த வட மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் வந்து வீக்காக இருப்பதாகவும் பாஜக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பதாகவும் ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? இது எப்படி சார் ஈடுகட்ட போகிறீங்க? ஏன்னா சவுத் இந்தியாவில் 120 இடங்கள் இருக்குது. 13 பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, இடைத்தேர்தல். அதில் 12 இடங்களில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் வென்றது. உங்களுக்கு நன்றாக தெரியும். இடைத்தேர்தலில் பார்லிமெண்ட்டில் நான் சொல்கிறேன். சட்டமன்ற தேர்தல்களில் நீங்கள் வச்சுக்கிங்க. மத்திய பிரதேசத்தில் கடந்த முறை நாங்கள் ஆட்சியை பிடிச்சோம். இந்த முறை அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. நாங்கள் ஆட்சியை பிடிக்கும்போது அவங்க பார்லிமெண்ட்டில் ஜெயித்தாங்க. இப்போ அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, நாங்கள் ஜெயிப்போம். ராஜஸ்தான்லேயும் அதே நிலைமை தான். இப்போ ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு தான் எங்களுக்குள்ள வித்தியாசம் வட மாநிலங்களில். அதே மாதிரி உங்களுக்கு யூபியை பொறுத்தவரை இல்லை பலம் வாய்ந்த ஒரு கூட்டணி இன்னைக்கு உருவாயிருக்கு. ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு எதிராக, முஸ்லீம் மக்களுக்கு எதிராக, தலித் மக்களுக்கு எதிராக, ஓபிசி மக்களுக்கு எதிராக யோகி ஆதித்யநாத் செய்யக்கூடிய அந்த புல்டோசர் ஆட்சி இன்னைக்கு மனிதனை விட மாட்டுக்கு முக்கியத்துவம் கூடிய ஒரு ஆட்சி இன்னைக்கு மக்கள் அகற்ற நினைக்கிறார்கள். இதே மாதிரி ஜார்க்கண்ட்லேயும் காங்கிரஸுடைய கூட்டணி ஆட்சி நடக்குது. சத்தீஸ்கரில் காங்கிரஸ் ஆட்சி நடந்தது. இப்போ சில வாக்கு வித்தியாசத்தில் போயிருக்காங்க. ஆக இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் ஹிமாச்சலில் நாங்கள் தான் இருக்கோம். பஞ்சாபில் ஆம் ஆத்மி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் நாங்களும் சரிசமமாக தான் இருக்குமே ஒழிய ஒன்றும் குறைஞ்சிடல. இப்போ இந்தியா கூட்டணி வந்ததுனால இப்போ மத்திய பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் அவருடைய பார்ட்டி எங்களோட கூட இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி குஜராத் போன்ற மாநிலங்களில் எங்கள் கூட இருக்காங்க. அப்போ பல மாநிலங்கள், ஹரியானாவில்
எங்கள் கூட இருக்காங்க. இப்படி பார்க்கும்போது கோவாவில் எங்கள் கூட இருக்காங்க. இன்னைக்கு எதை எடுத்து நீங்கள் பார்த்தாலும் கடந்த முறையை விட மகாராஷ்டிராவில் எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது. அன்றைக்கி பலம் வாய்ந்த சிவசேனாவும் பலம் வாய்ந்த பாஜக இருந்துச்சு. இன்றைக்கி பலம் வாய்ந்த சிவசேனா உடஞ்சி போச்சு. அதனால் நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு மாயை உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியா முழுதும் 400 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அவர்கள் 16-17 இடங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அவங்களா உண்மையாக வென்றது ஒரு 6-7 இடங்களுக்கு மேலே கிடையாது. அதை விட உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினது மூலமாக உங்களுக்கு அவர் தவறு செஞ்சுருக்கார்கள். சண்டிகரில் சமீபத்தில் நடந்த மேயர் தேர்தலில் மிகப்பெரிய சூழ்ச்சி செஞ்சாங்க. உச்சநீதிமன்றம் கண்டித்தது. ஏமாத்து வேலை. இவிஎம்லேயே இவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாக்குச்சீட்டில் பண்ணக்கூடாதுங்கிற நிலைமையிலே வாக்குச்சீட்டில் அவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் ஜனநாயக விரோத செயல்களை பாஜக செய்வதற்கு தொடர்ந்து கண்டித்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மக்கள் இந்தியா கூட்டணிக்கு தான் வெற்றி தருவார்கள். அதனால தான் இந்தியாங்கிற வார்த்தையே பாஜக சொல்லாமல் அதை தவிர்த்துக்கிட்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக போராடாத, சிறைக்கு செல்லாத பாஜக பாரதம் என்று சொல்வதே ஒரு இழிவான ஒரு செயல். இந்தியா என்று சொல்வதை அவர்களால் முடியலை. அதனால் பாரதம் சொல்கிறாங்க. பாரதத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம். இப்போ வந்து கடைசியாக இந்தியாவில் நடைபெற்ற 5 சட்டமன்ற தேர்தலில் 2 இடத்துல ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் வந்து ஆட்சி இழந்து புதுசாக வந்து தெலுங்கானாவில் தான் ஆட்சி கைப்பற்றிருக்கீங்க. இது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்காதா சார்? ஒன்றும் நான் இவ்வளோ நேரம் அதான் சொன்னேன். ஓரிரு வாக்குகளில் நாங்கள் பிரசன்ட் வாக்குகளில் போயிருக்கோம். மீதி இடங்களில் பார்லிமெண்ட்டில் கடந்த முறை மத்திய பிரதேசம் ராஜஸ்தானும் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிச்சு. ஆனால் பாஜக இது பார்லிமெண்ட் தேர்தலில் அவங்க ஜெயிச்சாங்க இல்லையா, அதை அப்படியே திருப்பி போட்டு பாருங்கள். பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது மக்கள் மாறுவார்கள். மாற்றி மாற்றி போடுறாங்க, இவ்வளோதான். அதனால் எந்த நிலையிலும் இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறது. கடந்த தேர்தலில் கூட எங்களோட அகிலேஷ் யாதவ் கூட்டணியில் இல்லை, ராஜஸ்தானில் கம்யூனிஸ்ட் கூட்டணியில். இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றால் மோடி தான் 3வது முறை தான் பிரதமர்னு மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அதேபோல் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வெற்றி பெற்றால் யார் பிரதம வேட்பாளர் என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துகிட்டு இருக்கு சார். நீங்க ஏன் சார் அது வந்து இவர் தான் பிரதம வேட்பாளர் அறிவிக்காம இருக்கீங்க? பாஜகவில் சர்வாதிகாரம் இருக்கு, இந்தியா கூட்டணியில் ஜனநாயகம் இருக்கு. பிரதமராக தேர்ந்தெடுக்க முடியாதா? ஆட்களே இல்லாத சந்திரசேகர் பிரதமராக இருந்த காலம் உண்டு. குஜரால் அவர்கள் பிரதமராக இருந்த நேரம் உண்டு. தேவகவுடா அவர்களும் பிரதமராக இருந்தாங்க. யாருமே யாரையும் நம்பி இல்லை. அதனால் இந்த முறை வந்து ஏற்கனவே நான் சொன்னேன், 77 பிரதமர் சொல்லலை, 89 சொல்லலை, 91 சொல்லலை, 96 சொல்லலை, 97 சொல்லலை, 2004 சொல்லலை, 2000 தொடர்ந்து பல தடவை பிரதமர் வேட்பாளர் எல்லாமே நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். எங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சிருக்கு. அந்த கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்தியா முழுவதும் வந்து ராகுல் காந்தி அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வராரு. தேர்தலை வந்து வெற்றி பெற வேண்டும், மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்கு பெற வேண்டும், அதாவது ஆளுகின்ற பிஜேபியுடைய குறைபாடுகளை மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்று ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏன் அறிவிக்கக்கூடாது? ஏன் தயக்கம் சார்? நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. மோடி அவர்களை பிரதமராக அறிவித்ததுனாலே நாங்கள் வெற்றி பெற போகிறோம். ஏன்னா மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு நிலை மக்கள்கிட்ட இருக்குது. அவர் வந்து ஏழைகளுக்கு, விவசாயிகளுக்கு, பெண்களுக்கு எதிராக இருக்கிறார். கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இருக்கிறார். இன்னைக்கு ஏழைகளெல்லாம் ஏழையாகிவிட்டார்கள். செல்வந்தர்களெல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறிட்டாங்க. இந்தியாவுடைய பணத்தை சூறையாடி இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 14 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க கார்ப்பரேட்டுகளுக்கு. அதில் 1 லட்சம் கோடியாவது விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒவ்வொரு இந்தியர்களுடைய தலைமையில் ஒரு 1947 2014 வரையும் ஒரு நீண்ட காலம் சுமார் 70 ஆண்டுகள் வெறும் 30,000 ரூபா தான் ஒருத்தர் தலையில், இந்தியர் தலையில் கடன் சுமை இருந்தது. இந்த 10 வருஷத்தில் 1,35,000 மோடி ஆக்கியிருக்காரு. நம்ம தலையில் கடனை சுமைக்க வச்சுருக்காரு. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். உங்களுக்கு அரிசி 29 ரூபா இருந்தது, இன்றைக்கி 59 ரூபா இருக்குது. மக்கள் வாங்குறாங்க. பருப்பு, கேஸ் விலை 400 ரூபாய், 425 300 ஆக்கணும்னாங்க. இன்றைக்கி 3 மடங்கு ஆக்கி 900லேருந்து 1000க்கு மேலே போயிடுச்சு. பெட்ரோல் விலையை 56லேருந்து 30 ஆக்கணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதுவும் 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. எது எப்படி இருந்தாலும் மக்கள் மோடிக்கு எதிராக இருக்காங்க. அவரை பிரதமராக அறிவித்ததன் காரணமாக இந்தியா கூட்டணி வந்து
2020 வந்து 3 வேளாண் விரோத சட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் டெல்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மரணம் அடைந்தாங்க. தற்போது நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திலையும் சில விவசாயிகள் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. மத்திய பாஜக வந்து அதாவது கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டு வருவது வந்து எல்லாரும் அறிந்த ஒன்று தான். இருந்தாலும் வந்து அந்த மறைந்த முன்னாள் வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன் அவருடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை, அதாவது மேக்சிமம் சப்போர்ட் பிரைஸை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போதே வந்து பரிந்துரை செய்ததாகவும், காங்கிரஸ் அரசாங்கம் 10 ஆண்டுகள் வந்து நடைமுறைப்படுத்தல. இந்த பாஜக அரசும் வந்து 10 நடைமுறைப்படுத்தல என்ற குற்றச்சாட்டை விவசாயிகள் வைக்கிறாங்க சார். இல்ல, நிச்சயமாக இல்ல. ம். அந்த மாதிரி விவசாயிகள் வைக்கல. ம். மோடிக்கு எதிராகவும் பிஜேபி எதிராக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் யூரியாவுக்கு அதிகமான மானியம் கொடுத்து குறைஞ்ச விலை. இன்னைக்கு யூரியா 3 மடங்கு ஏறி போச்சு. யார் காரணம்? பிஜேபி தான் காரணம், காங்கிரஸ் இல்லை. அன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை காங்கிரஸ் அதிகரித்து கொண்டே வந்தது. அந்த நிலையில் இவங்க செய்யலை. செஞ்சிருந்தா அந்த நிலை வந்திருக்கும். அதை செய்யாதானே முக்கியமாக ஒழிய எம்.எஸ். சாமிநாதன் பரிந்துரையை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்துட்டு வந்தோம். இவங்க நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு யூரியா மட்டுமல்ல, இடுபொருள் விலையும் கூடிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முறையான விலை கிடைக்கல. 10 ஆண்டுகளாக எங்கள் காலத்தில் ஏற்றப்பட்ட விலை இவங்க ஏற்றலை. அதுதான் பிஜேபிக்கு எதிராக இவ்வளவு கடுமையாக போராடினாங்க. இவ்வளவு கடுமையாக காங்கிரஸுக்கு எதிர்த்து போராடல. இப்போ வந்து நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால் அந்த மறைந்த முன்னாள் வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன் பரிந்துரை செய்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை 23 வேளாண் விளைபொருட்களுக்கு நடைமுறைக்கு வருமா? நடைமுறைப்படுத்துவீங்களா? நிச்சயமாக காங்கிரஸ் செய்யும். ஏற்கனவே செய்தது காங்கிரஸ். உங்களுக்கு கல்வி உரிமை, ரைட் டு எஜுகேஷன். இன்னைக்கு ஏழைகள் 25 விழுக்காடு எந்த விதமான காசு இல்லாமல் உயர்ந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் அறியும் உரிமை. அதனால தான் இன்னைக்கு பாஜகவுடைய பல 7 லட்சம் கோடி ஊழல் வெளியில் வந்திருக்கு. அதானிக்கு மின்சாரத்தை இப்போ நம்ம 2 மடங்கு கட்டணம் செலுத்துறதுக்கு 1 மடங்கு அதானிக்கு போகுது. நிலக்கரி இறக்குமதியில் அவர் கோல்மால் பண்ணுறாரு. அப்படிங்கிற விஷயமெல்லாம் இப்போ வெளியே வந்துருச்சு. அதனால் தகவல் அறியும் உரிமை திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் காங்கிரஸ் கொண்டு வந்தது. ஐயா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் காங்கிரஸ் அரசாங்கத்தால் கொண்டு வரப்படவில்லை என்றால் கிராம பொருளாதாரம் உயர்ந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு கிராமத்தில் வந்து உண்ண உணவு, உடுத்த உடை, இருப்பிடம் இருக்கின்றது என்றால் அது காரணம் காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த அந்த 100 நாள் வேலை திட்டம் தான். ஆனால் அந்த திட்டம் இப்போ 100 நாள் கொடுப்பது இல்லை. அந்த 100 நாளைக்கும் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தை கொடுப்பதில்லை. அதை யாரும் மாற்றுக்க சொல்ல முடியாது. அதனால தான் பிஜேபிக்கு தோல்வின்னு சொல்கிறேன். பிஜேபி எதெல்லாம் காங்கிரஸ் கொண்டு வந்த நல்ல திட்டங்களை பூராமே இன்னைக்கு இல்லாமல் செய்து விட்டது. அதே நேரத்தில் நாங்கள் கொண்டு வந்த சில திட்டங்களை ஜிஎஸ்டி அநியாய ஜிஎஸ்டியாக போட்டுருச்சு. அதுதான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் செஞ்சதை நீங்கள் செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுருக்கீங்க. முதலாளிகளுக்கு 33% இருந்த கார்பரேட் வரியை 23 ஆக்கியிருக்கீங்க. அதுலேயே அவங்களுக்கு 10 லட்சம் கோடி ரூபா லாபத்தில் இருக்காங்க. அவங்க கார்பரேட்டுக்கு கடன் தள்ளுபடி, ஹேர் கட்டுன்னு ஒன்று செய்கிறாங்க. இன்னைக்கு 5 லட்சம் கோடி பெருமானம் முன்ன கடன் கொடுத்த சொத்துக்களை 2,4 லட்சம் கோடிக்கு விற்றுருக்காங்க. அதில் ஒரு 3 லட்சம் கோடி நமக்கு லாஸு. இப்படி பல்வேறு வகையிலும் ரிசர்வ் பேங்க்னு சொல்லக்கூடியது ரிசர்வ் நம்ம 3 லட்சம் கோடி இருந்துச்சு. 1.25 லட்சம் கோடி அதுலேருந்து எடுத்து எங்கே போச்சுன்னே தெரியல. இன்னைக்கு அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் வந்துச்சு. இவங்க ஒரு பொதுத்துறை நிறுவனம், ஒரு பிஹெச்இஎலோ, ஒரு துப்பாக்கி தொழிற்சாலையோ, ஒரு மிகப்பெரிய எந்த நெய்வேலி அனல் மின் நிலையமும் கொண்டு வரல. ஆனால் அதை பூரா விற்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதைத்தானே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மக்கள் விரோத போக்கு. அதனால் வேலை வாய்ப்பு அனைத்து மக்களுக்கும் கிடைக்கல. அப்போ எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தகுதி இல்லாமல் 50 பேரை, அதுவும் உச்ச சாதியினரை அரசு செயலாளர் ரேங்கில் கொண்டு போய் வேலைக்கு வச்சுருக்காங்க சட்டத்தை திருத்தி. அப்போ ஐஏஎஸ் படித்து போக வேண்டிய வேலையை சாதாரண ஆள் போகிறாங்க. தங்களுக்கு வேண்டிய ஆர்எஸ்எஸ்காரர்களை உள்ளே பூத்துறாங்க, வரலாற்றை மாற்றுறாங்க. இப்படி பல குற்றங்கள் இன்னைக்கு இருக்குது. நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரத்தை அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே சம்ஜவுதா, மக்கா மஸ்ஜிது, அஜ்மீர், இது மாதிரி பல இடங்களில் குண்டு வெடிப்புக்கு அவங்கள சார்ந்தவங்களாம் காரணம்னு தெரிஞ்சு அப்போ ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இன்றைக்கி பெங்களூரில் கூட அவங்க வெடிகுண்டு வச்சதாக இன்றைக்கி நமக்கு தகவல்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், எங்கெல்லாம் எதிர்க்கட்சி ஆட்சியில் இருக்கோ அங்கே வெடிகுண்டை வச்சு அங்கேயும் பிஜேபி கொண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. தென்னிந்தியாவில் அவங்க எதிர்பார்த்த மாநிலம் கர்நாடகா, அங்கே காங்கிரஸ்
வெற்றி பெற்றதுனால அங்கே வெடிகுண்டை வச்சு எப்படியாவது பாஜக வந்து ஆட்சியை பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. வந்து 2003 வந்து மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது இந்தியாவில் வந்து சமூக பொருளாதார ஒரு கணக்கெடு எடுக்கப்பட்டது. அடுத்து ஆட்சிக்கு வந்த பாஜக அதை வந்து வெளியிடலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா முழுவதும் வந்து பேசக்கூடிய பொருளாக இருப்பது ஜாதிய வாரி கணக்கெடுப்பை நடத்தப்பட வேண்டும் என்றுதான். ஆனால் ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு மத்திய பாஜக அரசு முற்றிலும் எதிராக உள்ளது. முதலாக வந்து பீகார் அரசாங்கம் ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்க முன் வந்தபோது அது தடையாக இருந்தது பாஜக. உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் போயிட்டு அந்த ஆர்டரை பெற்று தான் வந்து ஜாதி கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. கர்நாடகா, அதேபோல் வந்து பீகார், ஒடிசா போன்ற 3 மாநிலங்களில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. அடுத்து வந்து ஆந்திரா, தெலுங்கானா, ஜார்க்கண்ட் 3 மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தப் போவதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் வந்து காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இந்தியாவில் ஆட்சி அமைந்தால் இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஆனால் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திமுக தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முன் வராமல் தட்டி கழிப்பதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு விஷயம் உண்மையை புரிஞ்சு கொள்ளுங்க, மக்களுக்கு தெரியணும். ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற சென்செக்ஸை ஒன்றிய அரசு மட்டும்தான் எடுக்க முடியும், எந்த மாநிலமும் எடுக்க முடியாது. ஆனால் மாநிலங்கள் தங்களுக்கு தேவையான அடிப்படையில் அந்த சாதிவாரி கணக்கை தான் எடுக்க முடியும், அந்த சென்செக்ஸ் எடுக்க முடியாது. அப்படி சில மாநிலங்கள் எடுத்தது. அப்படி எடுத்தவரில் பீகாரில் ஒருத்தவர் பாஜகவுக்கு எதிராக எடுத்தார். இன்றைக்கி அவர் பாஜகவோட போய் சேர்ந்துருக்காரு. அதுதான் மக்கள் அவருக்கு விரோதமாக போகிறாங்க. அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை, பீகார்லேயும் யூபிலையும் செய்யலை. இப்போ இந்தியா முழுக்கும் செய்யணும்னு சொல்கிறது திரு ராகுல் காந்தி. அது மட்டுமல்ல, உச்ச சாதியினர் 93 விழுக்காடு மத்திய அரசில் பதவியில், அதுவும் பிரதமர் அலுவலகம், மத்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அலுவலகங்களில் இருக்காங்க. ஓபிசியோ, எஸ்சியோ, அதே மாதிரி வந்து மற்ற தாழ்த்தப்பட்டவர்களோ யாரும் அங்கே இல்லை அப்படிங்கிறத தெளிவாக ராகுல் காந்தி தான் சொல்லியிருக்காரு. இப்படி சாதிவாரி கணக்கெடுப்பதால் ஒரு 3-4 விழுக்காடு இருக்கக்கூடிய சமூகம் 90 விழுக்காடு வேலைக்கு போயிருக்காது. இன்னைக்கு பாஜகவுடைய இந்த தவறான அணுகுமுறையில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தடுக்கணும்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக போராடுறது திரு ராகுல் காந்தி மட்டும்தான், காங்கிரஸ் மட்டும்தான், இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் மட்டும்தான். அதே நேரத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு அமைந்தால் வந்து இடஒதுக்கீடு 50% என்ற அந்த உச்சவரம்பை வந்து ரத்து செய்யப்படும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டுமே வந்து நல்ல விஷயம் தான் இந்தியா மக்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்ந்து அங்கம் வச்சுட்டு வருது. 1967 திமுகவிடம் வந்து காங்கிரஸ் தோல்வியிட்டது. 57 ஆண்டுகளாக அந்த எந்த கட்சியிடம் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்ததோ அந்த கட்சியிடம் வந்து ஆட்சியை வந்து இன்னமும் கைப்பற்ற முடியல. அதிமுக தான் திமுக ஆட்சி கைப்பற்றி வருகிறது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? மாற்றம் என்பது மாறாது. கம்யூனிஸ்ட் கட்சி தான் பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் இருந்துச்சு. முஸ்லீம் லீக்கும் பெரிய கட்சியாக இருந்துச்சு. 1967 என்ன நடந்துச்சு? அந்த கட்சிகள் பூரா திமுகவோட இணைந்தது. இந்த நாட்டில் முதல்வராக இருந்தவர் ராஜாஜி அவர்கள், அவருடைய சுதந்திரா கட்சி யாரோட போய் சேர்ந்துச்சு? திமுகவோட சேர்ந்துச்சு. அதனால் அன்றைக்கு கூட்டணிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாகி அவங்க ஜெயிச்சாங்க. உங்கள் விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.